என் பேரப்புள்ள வந்து தாத்தா இந்த துறை நீ விசிலுக்கு ஓட்டு போட்டு கேட்குறான். இது 3ஆம் கிளாஸ் படிக்கிறது, ஓட்டு கேட்குது. கேன்வாஸ் எங்கேருந்து நடக்குதுன்னு பார்த்துங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தை. அங்கே வீடுகளில் 3ஆம் கிளாஸ் குழந்தை தாத்தா கிட்ட, தாத்தா நீ இவ்வளோ நாள் எதுக்கு வேணாலும் போட்டுரு, இந்த முறை விசிலுக்கு போடு. இப்போ இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், அப்போ தான் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, உடனே முதலமைச்சர் ஆகிறதுன்னு முக்கு பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்க கூடாதா கட்சி அப்படின்னு சில தோழர்களுக்கு கருத்துக்கள் கூட இருக்கலாம். அதாவது தோழர், ஆனால் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அவருடைய கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் வந்து பார்த்துக்கணும். உண்மையிலேயே ஒரு அடுத்து வேற ஒரு சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் அந்த கூட்டம் திரளுகிறதா, ஓடுகிறார்களா, அல்லது நம்ம ஊருக்கு நம்ம விஜய் வந்திருக்காரு போய் பார்த்து வந்துருவோம் அப்படின்றதுக்காக போறாங்களா என்பதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கான விவரங்களை தெரிந்தால் நீங்கள் வந்து சொல்ல வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் காவல்துறையை பயன்படுத்தி இத்தகைய போராட்டங்களை கையாளுகிற விதம் என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை விட கூடுதலான தொகுதிகள் நாம் போட்டியிட வேண்டும். கூடுதலான எண்ணிக்கையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் என்பதையும் சேர்த்தே மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சில மாதங்களிலேயே 8 மணி நேர வேலை நேரத்தை மாற்றியமைப்பது என்று ஒரு சட்டத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். வழக்கம் போல் இவர்கள் வேண்டிய நீதிபதியிடம் ஒரு வழக்கு போட்டு, வேண்டிய நீதிபதினா யாருக்கு தெரியுதா? பாருங்க, பழிச்சு சொல்றாரு டி.ஆர். சுவாமிநாதன். இந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பை எழுதிட்டு தான் வழக்கை என்னன்னு பார்ப்பார். ஏன்னா அவர் முடிவு பண்ணி தான் வழக்கை எடுத்துக்கிறார். அதனால பிஜேபியோடு சேர்ந்ததுனால அதிமுகவை நாம் எதிர்க்க வேண்டும், அதிமுகவோடு சேர்ந்ததுனால அன்புமணி எதிர்க்க வேண்டும், அன்புமணியோட சேர்ந்ததுனால தினகரனை எதிர்க்க வேண்டும், யாரெல்லாம் அதோட போய் சேர்ந்தானோ எல்லாருமே எதிர்க்க வேண்டும். அப்போ ஓட்டு கேட்ட போது என்ன சொன்னாங்க, நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க, ஓட்டு போடுறவங்க பூரா நீங்க ஜெயிக்கவா போறீங்கன்னு கேட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? ஓட்டு போடுறேன் ஜெயிங்கன்னு சொன்னா தானே ஜெயிக்க முடியும். நமக்கு ஓட்டு போட மாட்டோம், ஆனா நீங்க ஏன் ஜெயிக்கலன்னு நம்மளை பார்த்து கேட்கலாம். நாமக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட குழு 1998ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ 28 ஆண்டுகளுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் முதல் முறையாக நாமக்கல் நகரிலே வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்காக கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஒரு அருமையான ஒரு விடுதியில் மிகச் சிறப்பான முறையில் தங்குவதற்கு உணவு உள்ளிட்ட எல்லா வகையிலும் மிகச் சிறப்பாக அந்த மாநில குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அதை ஒட்டி இந்த அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெயிண்ட் அடிக்கிறதா? இந்த அலுவலகத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது கட்டில் பிடிச்சதுக்கு பிறகு இன்றைக்கி தான் அடிக்கிறாங்களாம். அதனால் அடுத்து ஏதாவது இதுக்கு இந்த கட்டிடத்தில் பண்ணணும்னா அடுத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வந்து இங்கே கொடுத்தா நீங்கள் செஞ்சுருவீங்கன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த மாநில குழு கூட்டத்தை ஒட்டிய கட்சிக்கான தேர்தல் நிதியிலும் ஒரு பகுதியை நீங்கள் இதை கொடுத்து முடித்திருக்கிறீர்கள். இப்படி பல வகையிலும் ஒரு மாநில குழு கூட்டத்தை, அதனால் இனிமேல் எத்தனை கூட்டம் வேணாலும் கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய மலைவாழ் ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய மேடையினுடைய அகில இந்திய மாநாட்டையே வெகு சிறப்பாகவும் மிகுந்த உற்சாகத்தோடு நடத்திய மாவட்ட குழு என்கிற முறையில், அதனால் அகில இந்திய மாநாட்டையே நடத்துகிற அளவுக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் மற்ற வேலைகள்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் இதர வலுவான மாவட்ட குழுக்களுக்கு இணையாக எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்ய முடியும் என்பதை நாமக்கல் மாவட்ட குழு நிரூபித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பணியிலே ஈடுபடுத்திக் கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டம், கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் என்பது. ஏன்னா அநேகமாக மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த மாதமே அறிவிப்பார்கள் என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அது சம்பந்தமான பட்டியலை வெளியிடுவதற்கு 1 வார காலம் அவகாசத்தை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்து விட்டது. ஆகவே வரக்கூடிய 23ஆம் தேதி தான் வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார்கள், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறார்கள். அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது தான் உங்கள் பேர்லாம் அதில் இருக்கா, யார் பேர்லாம் அதில் இருக்கா இல்லையான்னு தெரியும்.
ஆனால் அது வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் சேர்க்கறதுக்கு ஒன்றும் வழி கிடையாது. ஓட்டு இல்லைன்னா இந்த தூரம் ஓட்டு இல்லை, அவ்வளோதான். அப்புறம் அடுத்த ஓட்டுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் போதுமான அளவுக்கு அவகாசமெல்லாம் கொடுத்தாச்சு. ஃபார்ம் கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாமே நம்ம 23ஆம் தேதி உங்கள் வார்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை பார்க்கிற போது தான் எவ்வளோ பேர் விடுபட்டிருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிற எவ்வளோ பேர்த்த தேர்தல் ஆணையம் கொண்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்றைக்கி தான் தெரியும். ஆகவே உச்சநீதிமன்றம் பல முறை தலையிட்டு தான் இந்த அளவுக்கு அந்த அவகாசம் என்பது வழங்கப்பட்டது. அதை ஒட்டி தேர்தல் ஆணையர்கள் 26, 27 2 நாட்கள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார்கள். தேர்தல் எப்படி நடத்துவது என்பது சம்பந்தமாக அநேகமாக மார்ச் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது வரலாம். எப்படி இருப்பினும் தமிழ்நாட்டில் தேர்தல் சம்பந்தமான பணிகளில் பிரதானமான அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஈடுபட்டிருக்கிறது. தலைவர்கள் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், பல கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுடைய மாநாடுகள் அல்லது தலைவர்களுடைய அரசியல் பிரச்சாரம் என்று சொல்லி தமிழக தேர்தல் காலம் இப்போதே சூடு பிடித்து தான் இருக்குது. மற்ற காலம் மாதிரி இல்லை. ஏனென்றால் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்று சொல்லி பிஜேபி, அதிமுக அது யாரையெல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கொண்டு ஒரு கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முறையில் ஓய்வு ஒழிச்சு இல்லாமல் முதலமைச்சர் உட்பட அனைவரும் தமிழ்நாட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் களம் என்பது தமிழகத்திலே ஏற்கனவே சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. நம்மை பொறுத்தவரை ஏற்கனவே புதுக்கோட்டையில் கூடிய நம்முடைய மாநில குழு கூட்டத்தில் வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவது என்கிற முடிவை நாம் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். அதற்கான அடிப்படையான காரணம் பிஜேபி, அதிமுக என்கிற அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். இது நம்ம கட்சியினுடைய தீர்மானம். பிஜேபியை அகில இந்திய அளவிலும் தோற்கடிக்க வேண்டும், தமிழகத்திலும் தோற்கடிக்க வேண்டும். தமிழகத்தில் அதனோடு உடன்பாடு செய்து கொண்டு அல்லது கூட்டணி அமைத்துக் கொண்டு வரக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அதையும் தோற்கடிக்க வேண்டும் என்பது நம்ம கட்சியினுடைய தீர்மானம். ஆனால் நம்ம கட்சியினுடைய தீர்மானத்தை நம்முடைய கட்சி மட்டுமே தனித்து நின்று அந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக அமுல்படுத்துவதற்கான பலம் என்பது நம்முடைய இல்லை. அதற்கான பலம் வாய்ந்த ஒரு அணியில் சேர்ந்துதான் நம்முடைய தீர்மானத்தை வெற்றிகரமாக நாம் நடைமுறை சாத்தியமாக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக என்கிற மதவெறி கட்சியையும் அதனோடு கூட்டணி அமைத்திருக்கிற அதிமுகவையும் தோற்கடிப்பதற்கான வலிமை படைத்த ஒரு அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிதான் இருக்கிறது. ஆகவே இந்த அணியில் தொடர்வது, அதே நேரத்தில் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை விட கூடுதலான தொகுதிகள் நாம் போட்டியிட வேண்டும், கூடுதலான எண்ணிக்கையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் என்பதையும் சேர்த்தே மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. ஏன் சட்டமன்றத்தில் நாம் அதிகமாக இடம்பெற வேண்டும்? உங்களுக்கெல்லாம் தெரியும், 2004ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் 64 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடதுசாரிகளுக்கு இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக உள்ளிட்ட பல கட்சிகளுடைய தலைவர்களும் நம்முடைய தலைவர்களை கேட்டுக்கொண்டார்கள். பெரும்பான்மையாக நீங்கள் இருந்து கொண்டு சிறுபான்மையாக இருக்கிற நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்பது என்பது எங்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கோ வலியுறுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கெல்லாம் நாங்களும் ஒத்துப்போக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் உங்களை விட நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை நாம் உருவாக்குவோம். அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்று அமல்படுத்துவதாக இருந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு ஆதரவு அளிக்கும், இடதுசாரிகள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்கிற முடிவை அன்றைக்கு இருந்த நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் மேற்கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 ஆட்சி என்பது இந்தியாவில் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆட்சியிலே தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சியால்
ஒழித்து கட்டப்பட்டிருக்கிற 100 நாள் வேலை திட்டம். இந்த சட்டம் அந்த ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமையும் வன உரிமை வழங்கக்கூடிய வன உரிமை சட்டம் 2006 அந்த ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் அந்த ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் அந்த ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. நாம் ஆட்சியில் இல்லாமலேயே வெளியிலிருந்து ஆதரித்ததன் மூலமாகவே இவ்வளவு நல்ல பல சட்டங்களை ஆதிவாசி மக்களுக்கு, மற்ற மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய அனைத்து 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி என்பது கட்டாயம் என்கிற சட்டம், இவற்றையெல்லாம் ஆட்சியில் இல்லாமலேயே நிறைவேற்றி காட்டி இருப்பவர்கள் இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே பாராளுமன்றத்தில் நாம் அதிகமாக இருந்தால் அது மக்களுக்கு நல்லது. சட்டமன்றத்தில் நாம் அதிகமாக இருந்தால் அது மக்களுக்கு நல்லது. குறிப்பாக உழைப்பாளி மக்களுக்கு நல்லது, கிராமப்புற ஏழைகளுக்கு நல்லது. நாம் பலவீனம் அடைந்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் வராது. இப்போது பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் வெறும் 4 உறுப்பினர்கள் மட்டுமே நாம் இருக்கிறோம். இடதுசாரிகளையும் சேர்த்தால் 8 உறுப்பினர்கள் தான் நாம் இருக்கிறோம். இப்போதுதான் மக்களுக்கு விரோதமான பல சட்டங்களை அவர்கள் தைரியமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே ஒருவேளை கடந்த காலத்தை போல நம்முடைய எண்ணிக்கை இருந்திருந்தால் இந்த மாதிரியான தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்குமா? அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அனுமதித்திருப்போமா? ஆகவே மக்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்க எங்க ஆட்சிக்காக வரப்போறீங்க? இப்போ ஓட்டு கேட்டு போகும்போது என்ன சொல்றாங்க? நீங்க என்ன ஆட்சிக்காக வரப்போறீங்க? நீங்க ஜெயிக்க போறீங்களா? 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணின்னு நாம் ஒரு அணி அமைச்சு நின்னோம். அப்போ ஓட்டு கேட்ட போது என்ன சொன்னாங்க? நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க? ஓட்டு போடுறவங்க பூரா நீங்க ஜெயிக்கவா போறீங்கன்னு கேட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? ஓட்டு போடுறேன் ஜெயிங்கன்னு சொன்னா தானே ஜெயிக்க முடியும். நமக்கு ஓட்டு போட மாட்டோம், ஆனா நீங்க ஏன் ஜெயிக்கிறேன்னு நம்மளை பார்த்து கேட்குறான். நீங்க ஏன் வளரவே மாட்டேன்றீங்க? யார் கேட்கறது? விவசாய தொழிலாளி, தெருவில் சாதாரணமான கிராமப்புற தொழிலாளிகள் எல்லாம் கேட்குறான், நீங்கள் ஏங்க வளரவே மாட்டேன்றீங்க? ஏன்டா வந்து சேர வேண்டிய பூரா அப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தா கட்சி எப்படி வளரும்? கட்சியில் சேர வேண்டிய ஆள் பூரா யாருக்காக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு? உழைப்பாளி மக்களுக்காக தானே இருக்கு. கட்சியில் சேர வேண்டிய உழைப்பாளி மக்கள் பூரா வேற இடத்துல இருக்கிறான். தற்காலிக நிவாரணத்தை எதிர்பார்த்து அவங்க பூரா அங்கே இருக்காங்க. ஒரு நிரந்தரமான மறுமலர்ச்சி, நிரந்தரமான வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, நிரந்தரமான தீர்வுகள், அதற்கு பொருத்தமான கட்சி சிபிஎம் என்கிற முறையில் நம்மை நோக்கி வர வேண்டியவர்கள் எல்லாம் வெளியிலே இருந்து கொண்டு நம்மை பார்த்து நீங்க வளர மாட்டேன்றீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டேன்றீங்க, நீங்க ஆட்சிக்கு வர மாட்டேன்றீங்க. அதெல்லாம் ரொம்ப, அதாவது நம்ம மேல இருக்கிற வெறுப்புல ரொம்ப அக்கறையில தான் கேட்குறாங்க. ஆனா அதுக்கு என்ன செய்யணுன்றதுல தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் கேட்குறாங்க. நம்ம வளர்ந்தா நல்லது, உங்களை மாதிரி ஆள்லாம் வளரணும் சார், வரணும் சார், வாழ்த்துறது, உங்களை மாதிரி ஆள்லாம் வரணும் சார், வளரணும் சார். சரிங்க சார், எப்படி சார் வளர்றது? ஆகவே இந்த உழைப்பாளி மக்களிடம் நாம் சொல்ல வேண்டியது, இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீரில் முகமது யூசுப் தாரிகாமின் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில். தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகிற போது மிக மிக சின்ன கட்சி, சிறிய கட்சி நம்முடைய கட்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். ஆனால் அங்கே ஆசிஃபா என்கிற ஒரு குழந்தையை கோயில் குருக்களும் அவனுடைய மருமகனும் அவனுக்கு வேண்டியவனும் இப்படி கோயிலுக்குள்ளே கருவறைக்குள் வைத்து 8 நாட்கள் அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து வீசிவிட்டார்கள். அந்த கொலையை, வன்கொடுமை கொடுமையை மூடி மறைப்பதற்கு அங்கே இருந்த ஆட்சியாளர்களும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கடுமையான முயற்சி எடுத்தது. ஒரே ஒரு உறுப்பினர் தான் சிபிஎம்முக்கு, ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அந்த பிரச்சனையை ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் அம்பலப்படுத்தியதன் மூலமாக பிறகு அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று வழக்கு என்பது நடைபெற்று அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஒத்த எம்எல்ஏ வச்சிருந்த சிபிஎம் தானே தவிர அதிகமான எம்எல்ஏக்களை வைத்திருந்த எந்த கட்சிக்காரனும் அந்த சாதனையை நிகழ்த்தவில்லை. ஆகவே நாம் எத்தனை பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம், எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் என்பதை விட
எத்தனை பேர் இருந்தாலும் யாருக்காக அவர்கள் பேசுகிறார்கள், யாருக்காக அவர்கள் வாதாடுகிறார்கள், யாருடைய நலனை பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் நம்ம தோழர்கள் அங்கே இடம்பெறுவதனுடைய முக்கியத்துவம் என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் வந்த சில மாதங்களிலேயே 8 மணி நேர வேலை நேரத்தை மாற்றி அமைப்பது என்று ஒரு சட்டத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே நாம் எதிர்த்தது மட்டுமல்ல, இது தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற 8 மணி நேர வேலை நேரம் என்கிற அந்த அடிப்படை உரிமையில் கை வைக்கக்கூடிய சட்டம், உழைப்பு சுரண்டலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பளிக்கிற சட்டம், முழுக்க முதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக, சுரண்டலை அதிகரிப்பதற்காக, முதலாளிகளுடைய லாபத்தை அதிகரிப்பதற்காக நீங்கள் இத்தகைய சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் ஒருபோதும் இதை ஏற்க முடியாது என்று உறுதியாக நாம் உள்ளேயும் போராடினோம், வெளியிலேயும் நம்முடைய கட்சியினுடைய முன்முயற்சியில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராடியதனுடைய விளைவாக அந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்பப் பெற்றது. நாம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கிடையாது, 2 உறுப்பினர்கள் தான். ஆனால் 2 உறுப்பினர்கள் இருந்தாலும் உறுதியாக நின்று நாம் அந்த பிரச்சனையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்ததனுடைய விளைவாக அவர்கள் சட்டத்தை திரும்பப் பெற்றார்கள். ஆகவே நம்முடைய எண்ணிக்கை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சட்டமன்றத்திற்குள் அதிகரிப்பது என்பது மக்கள் நலனை பாதுகாப்பதற்கான அடிப்படையான ஒரு தேவை என்பதை நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோமோ அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மாநில குழுவும் அதைத்தான் தீர்மானித்திருக்கிறது. கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும். அதே நேரத்தில் போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான முறையில் நம்முடைய பணிகள் அமைய வேண்டும் என்பதுதான் மாநில குழு கட்சி தலைமைக்கு இட்டிருக்கிற கட்டளை. அந்த வகையில் நாம் திமுக அதோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழுவையும் இன்றைய தினம் கட்சியுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. 4 பேர் கொண்ட குழுவை பேச்சுவார்த்தை குழுவாகவும், ஒரு 5 தோழர்கள் கொண்ட குழுவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவாகவும் இன்றைய தினம் மாநில குழு தீர்மானித்து அறிவித்திருக்கிறது. தோழர்களை ஏன் அதிமுக பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும்? அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தானே, அவங்களும் தேர்தலில் நின்று பல மாநிலங்களில் வந்திருக்காங்க, அகில இந்தியாவில் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. ஏன் அவர்களை தோற்கடிக்க வேண்டும்? நீங்கள் இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சிபி இப்படியா தீவிரமாக பேசிட்டு தெரியுறீங்க. நீங்களே சின்ன கட்சி இருந்தாலும் பெரிய யானையோட மோதுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. தோழர்களே, பாரதிய ஜனதா கட்சி என்பது சராசரியான அரசியல் கட்சி அல்ல. RSS வழிநடத்தப்படுகிற ஒரு அரசியல் கட்சி. இப்ப நம்ம கட்சி மற்ற பல அமைப்புகளை வழிநடத்துகிறது. வாலிபர்கள் அமைப்பை வழிநடத்துகிறது, தொழிற்சங்கத்தை வழிநடத்துகிறது, விவசாயிகள் சங்கத்தை வழிநடத்துகிறது, மாதர் சங்கத்தை வழிநடத்துகிறது. இது அரசியல் கட்சி மற்ற அமைப்புகளை வழிநடத்துகிறது. ஆனால் அவன் என்ன செய்யறான்? RSS என்கிற அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் கட்சியையே தலைமை தாங்குகிறார்கள், வழிநடத்துகிறார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற அளவுக்கு RSS உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அவர்கள் RSS என்கிற அமைப்பு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. 2500 அமைப்புகளை அவர்கள் வழிநடத்துகிறார்கள் இந்தியாவில் வெளிநாட்டிலே. இந்தியாவில் 2240 அமைப்புகளையும், பல நாடுகளில் வெளிநாடுகளில் 260 அமைப்புகளையும், 2500 அமைப்புகளை RSS வழிநடத்துகிறது. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கல்விக்கு அதுக்கு ஒன்று, கல்விக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு நடத்துகிறான். கலவரம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு நடத்துகிறான். கலவரம் பண்ணுறதுக்குன்னு எங்கேயாவது ஒரு அமைப்பு நடத்துகிற கட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் மட்டும்தான் கலவரம் செய்வதற்கென்றே ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அறிவுஜீவிகளை கொலை செய்வதற்கென்றே தனி அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு கொலைகார கூட்டம், அதற்கென்று தனி அமைப்பு இருக்கிறது. குடி தண்ணீர் வழங்குவது அதற்கென்று தனி அமைப்பை நடத்துகிறார்கள். ஆதிவாசி மக்கள் மத்தியில் தனி அமைப்பை நடத்துகிறார்கள். பட்டியல் சாதி மக்கள் மத்தியில் தனி அமைப்பை நடத்துகிறார்கள். இந்த அமைப்புகளுக்கெல்லாம் நிதியை திரட்டுவதற்கு தனி அமைப்பை வைத்திருக்கிறார்கள். இப்படி 2500 அமைப்புகளை
தலைமை தாங்கி வழிநடத்துகிற ஒரு இயக்கம் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் தான். அப்படின்னா 2500 அமைப்பு மக்கள் மத்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு அவன் மக்களோட ஊடுருவிற்கான கற்பனை பண்ணி பாருங்க. நான் போகிற மார்க்கெட்டில், நான் போகிற கோயில் திருவிழாக்களில், நான் பயணம் செய்கிற போது, ரயிலிலே பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்ணுக்கு தெரியாமல் மக்களோடு மக்களாக இந்த 2500 அமைப்புகளை சார்ந்தவர்களும் ஊடுருவி இருக்கிறார்கள். அவனுக்கு எப்போது தேவை ஏற்படுகிறதோ அப்போது அவர்கள் வெளிவருவார்கள். சாதிய ரீதியாக, மத ரீதியாக, பிரதேச வாரியாக, மொழி ரீதியாக எதை சொன்னால் அந்த மக்களை தங்களுடைய தலைமையின் கீழ் திரட்ட முடியுமோ, எதை சொன்னால் மக்கள் மத்தியிலே பிளவை உருவாக்க முடியுமோ, எதை சொன்னால் மக்கள் மத்தியில் பகைமையை உருவாக்க முடியுமோ, இப்படி எல்லா வகையிலும் மக்கள் ஒற்றுமைக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் குந்தகை விளைவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய புலனாய்வுத்துறை ஒரு குற்றப்பத்திரிகை, ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்கே தோழர் சாமி நடராஜன் இருக்காரு, அவருக்கெல்லாம் நல்லா தெரியும். மைக்கேல்பட்டி கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பெரிய கிராமம், புகழ்பெற்ற தேவாலயம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அது. அவர்கள் ஒரு பள்ளியை, மேல்நிலை பள்ளியை நடத்துகிறார்கள். அதிலே லாவண்யா என்கிற ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். அது முறையா போலீஸ் விசாரிக்குது, தற்கொலை என்ற முடிவுக்கு வருகிறார்கள், முடிஞ்சு போச்சு. ஆனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அங்கே உடனடியாக சென்று அந்த பொண்ணு தானாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அந்த மாணவியை இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாற்றுவதற்கு கட்டாயப்படுத்தினார்கள். இந்த மதமாற்றம் செய்வதற்கு கட்டாயப்படுத்திய காரணத்தினால்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எழுப்புகிறார். உடனே ஊரே அல்லோலப்படுகிறது. அகில இந்திய தலைவர்கள் வருகிறார்கள், தேசிய குழந்தைகள் ஆணையம் வருகிறது, பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு வருகிறது. பார்த்தா தஞ்சாவூர் அல்லோலப்பட்டு போச்சு. ஒரு மாதம் 2 மாதம். கடைசியாக வழக்கம் போல் இவர்கள் வேண்டிய நீதிபதியிடம் ஒரு வழக்கு போட்டு, வேண்டிய நீதிபதினா யாருன்னு தெரியுதா? பாருங்க, பழிச்சுன்னு சொல்றாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர்கிட்ட ஒரு வழக்கை கொண்டு போய், இது தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறை இது தற்கொலை என்று சொல்கிறது. தற்கொலை தான், ஆனால் மதமாற்றத்தின் காரணமாக அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். ஆகவே இந்த வழக்கை மத்திய புலனாய்வுத்துறைக்கு விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒரு வழக்கை தொடுத்து ஜி.ஆர். சுவாமிநாதன் எடுத்த எடுப்பிலேயே மத்திய புலனாய்வுத்துறையினை விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு சொல்லுது, இது அவ்வளோ பெரிய வழக்கெல்லாம் கிடையாதுங்க, அவ்வளோ ஒர்த்து கிடையாது, நீங்கள் இதுக்கெல்லாம் மத்திய புலனாய்வுத்துறைக்கு இந்த வழக்கை விட வேணாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னதை அவர் காதிலே ஏன்னா அவர் தான் முதலே தீர்ப்பை எழுதித்தானே வழக்கை எடுக்கிறாரு. அவர் முதலே தீர்ப்பை எழுதித்தான், எல்லாரும் தீர்ப்பை வழக்கை வாய்ச்சிட்டு வாதாட்டத்துக்கு பிறகு தீர்ப்பை எழுதுவான். இந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பை எழுதிட்டு தான் வழக்கை என்னன்னு பார்ப்பார். ஏன்னா அவர் முடிவு பண்ணி தானே வழக்கை எடுத்துக்கிறாரு. சிபிஐக்கு போச்சு. இப்போ 2-3 ஆண்டுகள் கழித்து மத்திய புலனாய்வுத்துறை இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மாணவி மதமாற்றத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை. லாவண்யாவுடைய சித்தப்பா சித்தியை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தியதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினார்கள். நிர்பந்தப்படுத்தியது யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து அவர்கள் அந்த உடலை வாங்க மறுத்து போராடினார்கள். இந்த மாணவி மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு போன அந்த ரெக்கார்ட் ஷீட்லாம் நாங்கள் பார்த்தோம். யாராவது மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று சொல்லி கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து எந்த ஒரு மாணவியும் மதமாற்றம் செய்யப்படவில்லை என்கிற ஒரு தெளிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்திலே மத்திய புலனாய்வுத்துறை தாக்கல் செய்திருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன், தமிழ்நாட்டையே அல்லோகலப்படுத்தினாங்க, தஞ்சாவூரை 2 நாளாக்கினாங்க, மதமாற்றம் நடந்து போச்சு, இந்த கிறிஸ்தவ அமைப்புகளையே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணான். இப்போ அவர்களுடைய மத்திய புலனாய்வுத்துறையே அப்படி எதுவும் இல்லை, அனைத்தும் பொய் என்று சொன்னதற்கு பிறகு அந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டை எழுப்பிய குற்றத்திற்காக அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணுமா வேணாமா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில்?
அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் வேணுமா வேணாமா? ஒருவேளை அது இன்னும் அந்த பிரச்சனை பெருசாக ஆகியிருந்தால் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய மதக்கலவரம் ஏற்பட்டிருக்கும், மக்கள் மத்தியிலே எவ்வளவு பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கும். ஆகவே இப்படி திட்டமிட்டே, இது ஏதோ ஒரு சம்பவம் அல்ல, இப்படி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான். அது யாருக்கு பொருந்தது இல்லையோ இவங்களுக்கு தான் பொருந்தும். ஒரு மாணவனுடைய தற்கொலையை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. மத்திய புலனாய்வுத்துறை வரைக்கும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டானா. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுறது வருஷா வருஷம் நடக்கிற விஷயம். இந்த வருஷமும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தீபம் ஏற்றியாச்சு. ஆனா எல்முருகன் அமைச்சர் என்ன சொல்றாரு, பிரதமர் என்ன சொல்றாரு, இன்னமும் தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிக்கல, நாங்க தீபத்தை விரைவில் ஏற்றுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. 3ஆம் தேதி ஏற்றுறதுக்கு பேர் என்ன? அதுக்கு வேற ஏதாவது? அது தீபம் தானே. இருந்தாலும் இந்த மாதிரியான சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெரிய பிரச்சனையாக மாற்றுவதில் வல்லமை படைத்தவர்களாக இந்த கூட்டத்தினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இவர்களை சராசரி அரசியல் கட்சியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்ற பிரச்சனையில் எச் ராஜா என்ன சொன்னாரு, தென்னிந்தியாவினுடைய அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம். அயோத்தி சம்பவத்தை கற்பனை பண்ணி பாருங்க. வரலாற்று புகழ் மிக பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதை ஒட்டி இந்திய நாடு முழுவதும் கலவரம். 2000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். ராமர் கோயில் கட்டியாச்சு. பாபர் மசூதி கட்டணும்னு சொன்னான கட்டல, வேற ஒரு இடத்துல கட்டிங்க. அது ஒரு வினோதமான தீர்ப்பு என்பதை உச்சநீதிமன்றம் வழங்கியது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் நாம இவ்வளவு தூரத்துக்கு அடிச்சுக்கிறதுக்கு காரணமே, அவர்கள் சராசரியான அரசியல் கட்சியாக இருக்க மாட்டார்கள். ரெண்டாவது, நீங்க நினைக்கலாம் அதிமுக தானே பெரிய கட்சி, அதிமுகவோட தானே பிஜேபி இருக்கு, ஆகவே அதிமுக இருக்கும்போது நாம ஏன் கவலை பண்ணணும்? தோழர், அதிமுக மட்டுமல்ல, ஏற்கனவே பல மாநிலங்களில், மகாராஷ்டிரா மாநிலத்தில், பீகார் மாநிலத்தில், டெல்லியில், வேறு பல மாநிலங்களில் இவர்கள் யாரோடு கூட்டு சேருகிறார்களோ அந்த கட்சியை காலி பண்ணுவான். அல்லது அவன் சொல்ற மாதிரி இந்த கட்சி தலைவர் கேட்கணும், இல்லைன்னா தலைவரையும் காலி பண்ணிடுவான், கட்சியையும் காலி பண்ணிடுவான். சில ஆண்டுகளில் அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே இங்கே தமிழ்நாட்டில் இப்போது அதிமுக பிஜேபியினுடைய கையில் சிக்கி இருக்கிறது. அதனால அவன் அப்படியே புளிஞ்சு இறுக்கி பிடிச்சி புளிஞ்சு, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் இறுக்கி பிடிச்சி புளிஞ்சு சக்கையா வீச போறாங்க. அவர்கள் அப்படிப்பட்ட கூட்டம் தான் அது. ஆகவே தான் சொல்லுகிறோம், அவனை யாயா தோல்ல தூக்கி சமந்துக்கிட்டு இருக்கிற, அவன் வந்தா தமிழ்நாடு நாசமா போயிடும் என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கான காரணம், ஏற்கனவே அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அதனால பிஜேபியோடு சேர்ந்ததுனால அதிமுகவை நாம் எதிர்க்க வேண்டும், அதிமுகவோடு சேர்ந்ததுனால அன்புமணி எதிர்க்க வேண்டியிருக்கு, அன்புமணியோடு சேர்ந்ததுனால தினகரனை எதிர்க்க வேண்டியிருக்கு, யாரெல்லாம் அதோடு போய் சேர்ந்தானோ எல்லாருமே எதிர்க்க வேண்டியிருக்கு. ஆகவே வரக்கூடிய தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். திமுக வெற்றி பெறுவதை விட பிஜேபி அதிமுக கூட்டணியை முற்றிலும் தோற்கடிப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. ஆகவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல நமக்கு அந்த வலிமை இல்லாத காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவது என்கிற முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், அப்போதான் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, உடனே முதலமைச்சர் ஆகிறதுன்னு முக்குக்கு முக்கு பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்க கூடாதா கட்சி அப்படின்னு சில தோழர்களுக்கு கருத்துக்கள் கூட இருக்கலாம். அதாவது தோழர், ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு அமைப்பு என்று சொன்னால் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள், மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது மக்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, இதை பற்றியெல்லாம் அவர்கள் அதை பற்றி பேச வேண்டும். இவர் எதை பற்றியாவது பேசியிருக்கிறாரா என்ற ஒரே கேள்வியை மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். எதை பற்றியாவது? சமீபத்தில் பட்ஜெட் வந்தது, அதை பற்றி ஏதாவது பேசினாரா? திருப்பரங்குன்றம் தீபம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா 3 மாசமா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? ஏதோ பேசவே தெரியாத குழந்தை மாதிரி இருக்கார், அவர் பாவம் வாய் பேச முடியாதவர் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் எதிரையுமே எந்த விதமான கருத்தையுமே சொல்லாத ஒரு நபராக அவர் இருக்கிறார். ஆனால் நான் தான் அடுத்த முதலமைச்சராக வருவேன், முதலமைச்சராக வந்த பிறகு எல்லாத்தையும் தூத்துறேன்றார்.
இப்போ நாம இவ்வளவு பிரச்சனையில தலையிட்டு இருக்கிறோம். நம்மலாம் முதலமைச்சராக வருவோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் தலையிட்டு தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. ஆதிவாசி மக்களுடைய நில உரிமை, வன உரிமை பிரச்சனையா இருக்கட்டும், கோழிப்பண்ணை உரிமையாளர்களுடைய கோழிப்பண்ணை விவசாயிகளுடைய பிரச்சனையா இருக்கட்டும், பாச்சாட்டி மக்களுடைய பழங்குடி மக்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனையா இருக்கட்டும், இவ்வளோ பிரச்சனையும் நம்முடைய கட்சி தலையிடுது. இளைஞர்களுடைய வேலையின்மை பிரச்சனையா இருக்கட்டும், பெண்கள் மீதான வன்கொடுமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், இவ்வளவு பிரச்சனையை நாம தலையிடுவது அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருவோம் அல்லது ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்யறோம் அப்படி சொல்ல செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இவர் மட்டும்தான் நான் ஆட்சிக்கு வந்தா செய்வேன், வரலன்னா வாயை பொத்திக்கிட்டு இருப்பார். அதான் அவர் சொல்றாரு, வந்தா செய்வேன், வரலன்னா நான் எதுவும் பேச மாட்டேங்க. இது என்னையா ஒரு அரசியல் கட்சி? இது என்ன அரசியல் கட்சின்ற? ஆனா ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அவருடைய கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இளைஞர்கள் போகிறார்கள். திரையில் பார்த்த வெற்றிகரமான ஒரு கதாநாயகன் நேரில் நம்முடைய பகுதிக்கு வருகிற போது பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் இயல்பாகவே எழும். அது கட்சியை சார்ந்தவன் தான் போறான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஊருக்கு இதே மாதிரி வேற ஒரு சில கதாநாயகர்கள் வந்தாலும் போவாங்க, ஓடுவாங்க ஜனங்க பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி மட்டும்தான் பார்க்குறாங்களா என்பதுதான் நமக்கு நான் உங்க முன்னாடி எழுப்பக்கூடிய கேள்வி. உண்மையிலேயே ஒரு அடுத்து வேற ஒரு சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் அந்த கூட்டம் திரளுகிறதா, ஓடுகிறார்களா, அல்லது நம்ம ஊருக்கு நம்ம விஜய் வந்திருக்காரு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்றதுக்காக போறாங்களா என்பதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கான விவரங்களை தெரிந்தால் நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அவள் எந்த பிரச்சனையின் மீதும் கருத்து சொல்வது கூட களத்துக்கெல்லாம் கூட வர வேணாம். நம்மளை மாதிரி போய் போலீஸோட மல்லு கட்டிட்டு இருக்க வேணாம். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நேற்று இன்னைக்கு போலீஸோட மல்லுக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் இப்போ வரைக்கும் அந்த போராட்டம் முடியல. 2000க்கும் மேற்பட்ட நம்முடைய மாற்றுத்திறனாளி தோழர்கள் போலீஸோட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. நேற்று காலையிலிருந்து அதனுடைய அகில இந்திய அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஜான்சி மருத்துவமனையில் இருக்காங்க அடிபட்டு. அந்த அளவுக்கு நான் மல்லு கட்டி கொண்டிருக்கேன். அப்படிலாம் கூட களத்துக்கு வர வேணாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகையை உயர்த்தி நின்ற கோரிக்கை நியாயம், தமிழ்நாடு அரசு அதை செய்யணும் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? எந்த அறிக்கையும் விட மாட்டாரு, எந்த பிரச்சனையும் கருத்து சொல்ல மாட்டாரு, எதுலேயும் ஒரு போராட்டத்துக்கு வர மாட்டாரு. ஆனா முதலமைச்சராக மட்டும் வரணும். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா நீங்க இது வரைக்கும்? எத்தனையோ பேர் அரசியல் கட்சி தோங்கியிருக்காங்க, எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி தோன்றி மறைந்திருக்கிறார். ஆனா இப்படி ஒரு வினோதமான ஒரு கட்சி தலைவராக இவரை மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே, இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குதுல்ல, தீபம் அவங்க பிரச்சனை, அவங்க மத்திய அரசாங்கத்தை சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த பிரச்சனையை கிளப்பி விடுறான். அல்லது நாடுதலிய அளவில் வேலையின்மை என்பது ஆக முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புதிதாக நிரந்தரமான பணி வாய்ப்பு என்பதே நம்முடைய குழந்தைகளுக்கு இல்லாமல் போகிறது. ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊதிய உத்தரவாதம் இல்லை, ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் என்பது உத்தரவாதம் இல்லை. இப்பொழுது ஒரு கொடூரமான தாக்குதலை ஒன்றிய பிஜேபியாளர்கள் செய்து கொண்டிருக்கிற போது இதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி விடுவார் நட்டமாக என்று அவர் சொல்லுவதை ஒரு கூட்டம் நம்புகிறது என்று சொன்னால் அவர்கள் அறிந்து செய்கிறார்களா, அறியாமல் செய்கிறார்களா என்று நாம் பார்க்கணுமா வேணாமா? நான் சில தோழர்கள்லாம் நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்ட சில நண்பர்களை பார்க்கிற போது சொல்றாங்க, நான் வழக்கமாக திமுக தாங்க ஓட்டு போடுவேன். ஆனால் என் பேரப்புள்ள என்ன படிக்கிறான்னு கேட்டேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிறானா. என் பேரப்புள்ள தாத்தா இந்த துறை நீ விசிலுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறான். இது 3ஆம் கிளாஸ் படிக்கிறது, ஓட்டு கேட்குது. கேன்வாஸ் எங்கேருந்து நடக்குதுன்னு பார்த்துங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தை. அங்கே வீடுகளில் 3ஆம் கிளாஸ் குழந்தை தாத்தா கிட்ட, தாத்தா நீ இவ்வளோ நாள் எதுக்கு வேணாலும் போட்டுரு, இந்த முறை விசிலுக்கு போடு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் என் பேரப்பிள்ளையே வாயை திறந்து கேட்கும்போது நான் இவ்வளோ நாளாக உதயசூரியனுக்கு போட்டாலும் இந்த ஒரு முறை மாற்றி போடலான்னு நினைக்கிறேன் சார். ஏயா பேரப்பிள்ளையே வாயை திறந்து கேட்டான் சார். இந்த மாதிரி எத்தனை பேர் உறவு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதாவது வந்தால் அவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்கள், வந்தால் இனி என்ன செய்வார்கள் என்று பகுப்பாய்வு செய்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா பேசுகிறாரு, இந்த மாதிரி நல்லா விசில் அடிக்கிறாரு, குழந்தை கேட்குது, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தானா அவனை நம்பி தமிழ்நாடு விட்டா என்ன ஆகும்? ஆகவே
அவர் ஆரம்பத்தில் அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னார்? கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னார். அப்போ கரூரில் பெரிய துயரம் நடந்ததற்கு பிறகு, அதுவும் அந்த வழக்கு மத்திய புலனாய்வுத்துறைக்கு போனதற்கு பிறகு இவங்க தான் கேட்டாங்க புலனாய்வுத்துறையை. தமிழ்நாடு அரசாங்கம் ஒழுங்காக தான் ஒரு விசாரணை ஆணையம் போட்டு நீதிபதி தலைமையில் ஒழுங்காக விசாரணை போயிட்டு இருந்தது. எவனோ சொல்லியிருக்கான் தமிழ்நாட்டை நம்பாத டெல்லியை நம்புன்னு. உடனே அவர் வந்து சிபிஐ விசாரணைன்னாரு. டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க, உடனே கொடுத்துட்டாங்க சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு தான் தெரியுது, ஓ இது நம்ம டெல்லியில் வந்து நம்மளாவே தலையை கொடுத்துட்டோம், டெல்லிக்காரன் கையில் நம்ம தலையை தானாகவே கொடுத்துட்டோம், இனிமேல் தலையை வெளியே எடுக்கிறதா இல்லையான்றதா அவன் கையில் தான் இருக்குது, அவன் விட்டாதான் நீ தலையை வெளியே எடுக்க முடியும். அப்போ அவங்க ஏன் சிக்கிட்டு இருக்கிற? இப்போ தான் அவருக்கு புரியுது சிக்கிட்டோம் நம்ம. அதனால் இப்போ வந்து அவர் டெல்லியை பற்றி எதுவுமே பேசுகிறதே கிடையாது. டெல்லிக்கு போயிட்டு வர்றது கூட போகிறது வர்றது மட்டும் மற்றவன் சொல்லி தான் தெரியுது. அந்த அளவுக்கு கமுக்கமாக போயிட்டு கமுக்கமாக வர்றாரு. அந்த அளவுக்கு அவர் சிக்கிட்டார். இப்போ திமுக மட்டும்தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு நபரை நம்பி எப்படி நம்ம யோசிக்க முடியும்? ஆகவே தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதன் மீது நமக்கு பல பிரச்சனைகளில் மாறுபட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. ஏனென்றால் அது ஒரு தனி கட்சி, அதற்கென்று கொள்கை இருக்கிறது, பொருளாதார கொள்கை இருக்கிறது, அரசியல் கொள்கை இருக்கிறது. நமக்கு இருக்கிற அதே கொள்கை தான் திமுகவுக்கு இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படிதான் ஏன் தனித்தனி கட்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதே நேரத்தில் பிஜேபி என்கிற அல்லது அதனோடு அணி சேர்ந்திருக்கிற சக்திகளை வீழ்த்துவதற்கு அவர்களுடைய உதவி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்க பாருங்களேன், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்துறது வேற கேரளாவில். திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை பிரச்சனைகளில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக பட்ஜெட்டை எதிர்த்து, அதற்கு முன்பாக 100 நாள் வேலை திட்டம் ரத்தானதை எதிர்த்து, அதற்கு முன்னாடி கல்விக்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து, அல்லது மொழி திணிப்பை எதிர்த்து எல்லாவற்றிலும் பெரும் போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தியிருக்கிறார்கள். நம்மோடு சேர்ந்து நடத்தியிருக்கிறார்கள், தனித்தும் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி அப்படி நீங்க பார்க்க முடியாது. அவர்களுடைய எல்லா விதமான மதவெறி நடவடிக்கைகளையும் எதிர்க்கக்கூடிய முதல் ஆளாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் அரசியல் சாசனத்தை மதிக்காமல் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்கிற போது அதற்கு எதிராக வலிமையான குரலை எழுப்பக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களோடு நமக்கு மாறுபடுகிற பிரச்சனைகள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. இந்த மாற்றுத்திறனாளி பிரச்சனை எடுத்துங்க. சுலபமாக தீர்த்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை காவல்துறை அடக்குமுறையை ஏவி நள்ளிரவிலை ஏற்றி பஸ்ஸில் வச்சுக்கிட்டு சுற்றுறது இப்போ புதிய ஒரு ஒரு வழிமுறையாக போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கீழே உட்காந்துருக்கவங்களாம் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு சுற்றி சுற்றி வர்றது. ஆமாம், நம்மளை மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் போராடினார்கள், அங்கன்வாடி போராடினார்கள், சத்துணவு போராடினார்கள். உடனே போகிறாங்க, எல்லாத்தையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிறாங்க, பொழுதுன்னு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து இறக்கி விட்டுறாங்க, மறுநாள் காலையில் ஏற்றிக்கிறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயம். போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, மட்டத்தில் வைப்பாங்க, சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுவோம் அல்லது ரிமாண்ட் பண்ணுவோம். இப்போ தான் புதுசாக பஸ்ஸில் வச்சு சுற்றி காமிக்கிறது சென்னையை அப்படின்ற மாதிரி ஒரு புதிய தந்திரத்தை அதை தான் நேற்று பண்ணியிருக்காங்க ராத்திரியில். ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளி தோழர்கள் ரொம்ப விவரமானவங்க, பஸ்ஸை விட்டு இறங்கவே மறுத்துட்டாங்க. டிரைவர் கண்டக்டர் எம்மா நேரம் பஸ்ஸில் உட்காந்துருப்பான், அவன் பஸ்ஸை விட்டுட்டு போயிட்டான். எந்த பஸ்ஸுலையுமே டிரைவர் கண்டக்டர் கிடையாது. போலீஸ்காரனும் போயிட்டான். கேட்டால் டியூட்டி முடிஞ்சிச்சு சார். இப்போ போலீஸ்காரனும் இல்லாமல், பஸ்ஸுக்கு சொந்தமான பஸ்ஸு டிரைவர் கண்டக்டரும் இல்லாமல், எல்லாமே நம்ம பாதுகாப்பில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம தோழர்களுடைய பாதுகாப்பில். அப்படி தான் அந்த போராட்டம் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ புதுசாக இப்படி ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி இதுலாம் நமக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. காவல்துறையினுடைய அணுகுமுறை வன்மையான கண்டனத்துக்குரியது. போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. அது யாரும் போட்ட பிச்சை அல்ல. போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறதே தவிர போராடுகிற உரிமையை பறிப்பதற்கோ போராட்டத்தை அனுமதி மறுப்பது என்பதோ சட்டப்படி குற்றம். ஆகவே ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் காவல்துறையை பயன்படுத்தி இத்தகைய போராட்டங்களை கையாளுகிற விதம் என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது மாதிரி தொழிலாளர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளில் நிரந்தர பணிக்கு ஆளை எடுப்பதில்லை. நிரந்தர பணிக்கு உட்பட ஒப்பந்தத்திலே தான் ஆள் எடுக்கிறார்கள். அல்லது வெளிமுகமை அவுட் சோர்சிங் பண்ணுறது. அவுட் சோர்சிங்
ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் போஸ்டே அவுட் சோர்சிங் போயிடுச்சு இந்தியாவில். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உடன்பாடு ஏற்படுச்சுல, யார் அறிவிச்சா? நம்ம நாட்டு பிரதமர் இன்றைய தேதி வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. அமெரிக்க அதிபர் தான் சொல்றாரு இந்தியாவுக்கும் எங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. அவங்க அரிசி கொண்டு வருவாங்க, யாரு? இந்தியா அரிசி கொண்டு வரோம், நான் உமி கொண்டு போவேன், 2 பேரும் ஊதி ஊதி தின்னலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வர்ற பொருளுக்கு பூராத்துக்கும் 18% வரி. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர பொருளுக்கு பூரா வரியே கிடையாது. இதுக்கு பேர் என்ன? அதுக்கு தான் நான் சொன்ன பாருங்க, நீ அரிசி கொண்டு வா, நான் உண்மையை கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி தின்னலாம். இது மிகச்சிறந்த ஒப்பந்தம் பண்ணி இங்கே பல பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கிறான். அதுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க, பாராட்டு கூட்டங்கள் நடத்துகிறார்கள். வரியே இல்லாமல் அமெரிக்காவில் விளையக்கூடிய வேளாண் பொருள் பூரா இந்தியாவுக்கு வந்தால் என்ன பண்ணி யோசிச்சு பாருங்க. பால் பொருட்கள், பாலுன்னா நீங்கள் ஒத்த மாட்டை வச்சுக்கிட்டு அதை பொழுதுனிக்கு மேய்ச்சிக்கிட்டு அதில் 1/2 லிட்டரு 1 லிட்டரு பீச்சரை ஏற்பாடு இல்லை. அவன் ஒரு பண்ணனா 1000 மாடு வச்சிருப்பான். 1000 மாட்டை குளிப்பாட்டுறது பைப்பு குளிப்பாட்டான், ஆள் மனுஷன் குளிப்பாட்டுறது இல்லை. பால் கலக்கிறது மிஷின் கறக்கும், ஆள் போய் உக்காந்துக்கிட்டு எப்போ உதைக்குமோ முன்னாடி ஒரு ஆளை மூக்கணா வைத்த முடியும், அந்த ஏற்பாடுலாம் கிடையாது. அது பாட்டில் மிஷின் மேலேருந்து அப்படி கீழே வரும், மடி அமுக்கும், பாலை பீச்சு போயிடும். மனித உழைப்பே கிடையாது. டன் கணக்கில் தீனியை போடுறான், எல்லாமே எந்திரமயம். ஒவ்வொரு பண்ணையிலையும் 10,000 லிட்டர் 20,000 லிட்டர்னு ஒரு நாளைக்கு பால் உற்பத்தி ஆகும். அவன் அதை பால் பண்ணுறான், வெண்ணெயாக எடுக்கிறான், நெய்யாக தயார் பண்ணுறான், பால் பொருட்களை தயார் பண்ணுறான், கப்பலாக ஏற்றி இங்கே அனுப்ப போகிறான். எது? வரியே இல்லாமல். வரியே இல்லாமல் இங்கே வருகிற போது நம்ம ஊர் நெய் 400 ரூபானா அவன் ஊர் நெய் 200 ரூபானா எதை வாங்குவாங்க? அது வெளிநாட்டு நெய்னா நம்மளால் விடுவானா? உள்நாட்டு நெய்னா கூட, ஏன்னா வெளிநாட்டு பொருள்னாவே ஒரு மோகம் தானே நம்மளுக்கு. சார் அமெரிக்கா நெய் சார், அது மாட்டிலேருந்து தாண்டா வருது, இருந்தாலும் அமெரிக்கா நெய் சார். அது விலை வேறு கம்மியாக இருக்குன்னா எங்கே போய் வாங்குவாங்க? அப்புறம் நம்ம மக்கள் ஊருக்கு 100 மாடு வச்சுக்கிட்டு கறந்துக்கிட்டு இருக்கிற ஆள் பூரா என்ன பண்ணுறது? மாலை தான் குடிக்கிறது நம்மளே விலை போலுன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் வேளாண் விளைபொருட்கள். இப்போ 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகள் தான் இந்தியாவில் அதிகம், 90% பேர். அமெரிக்காவில் ஒரே ஆள் 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் பண்ணையை வச்சிருக்கிறான். 10,000 ஏக்கரில் சோயாபீன்ஸ் போடுறான். வரி இல்லாமல் இங்கே வருதுன்னா நம்ம ஊர் சோயாபீன்ஸுக்கு விலை கிடைக்குமா, அவன் ஊர் சோயாபீன்ஸுக்கு விலை கிடைக்குமா? ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவை, விவசாயத்தை, விவசாயிகளுடைய முதுகெலும்பை முறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை அமெரிக்காவும் இந்தியாவும் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தை அவர்தான் அறிவிக்கிறார். 2வது, அந்த ஒப்பந்தம் எவ்வளவு சிறந்த ஒப்பந்தம் என்று அமெரிக்க வேளாண்மை துறை செயலாளர் புகழ்ந்து பாராட்டுகிறார் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தம் யாருக்கு சாதகமானது? அவங்களுக்கு சாதகமானது இல்லைன்னா அவன் பாராட்டுவானா? அமெரிக்காவுடைய வேளாண்மை துறை செயலாளர் பாராட்டுகிறார், இந்தியாவுடைய வேளாண்மை துறை செயலாளர் எதுவும் சொல்லலை. ஆனால் பல்வேறு பத்திரிகைகளும் அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் ஏற்பட்டதே ஒரு மாபெரும் சாதனை என்கிற முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இவர்கள் நாட்டை அடகு வைக்கிறார்கள், விவசாயிகளை அடகு வைக்கிறார்கள், அப்புறம் வகுப்புவாத அரசியலை பின்பற்றுகிறார்கள், மதவெறியை தூண்டுகிறார்கள், மக்கள் ஒற்றுமைக்கு வெட்டு வைக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற காரணத்தினாலே தான் அது தோற்கடிக்கப்பட்டு தீர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்கிறது. அவர்கள் நம்மை முதன்மையான எதிரிகள் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கருத்தியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக நமக்கு முதன்மையான எதிரி பாரதிய ஜனதா கட்சி, RSS கூட்டம். ஆகவே 2 அவர்கள் வலதுசாரிகள், நாம் இடதுசாரிகள். ஆகவே 2 பேரும் எப்போதுமே ஒத்துப்போக முடியாது. ஆகவே அவர்களை தோற்கடிப்பதை தவிர நமக்கு முதன்மையான வேறொரு பணி என்பது இருக்க முடியாது. அந்த வகையில் வரக்கூடிய தேர்தல் என்பது தோழர்களே மிக சவாலானது. பல்வேறு சக்திகளும் இதில் செயல்படுகிறார்கள். ஏராளமான பணம் புழங்கும், கொஞ்சம் நஞ்சமாக பணம் வராது. ஏன்னா அவன் PM ஸ்கேர் ஃபண்டுன்னு சொல்லியே 16,000 கோடி ரூபாயை வசூல் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஏன் பணம், நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறான். இந்தியாவிற்குரிய அதானி, அம்பானி போன்ற பெரும் முதலாளிகள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்களுக்கு வாரி வழங்குகிறார்கள்.
நாம் ஒரு 10 லட்சம் ரூபா வசூல் பண்ணுறதுக்கு 3 மாசமா நம்ம டெல்லி பாபு இங்கேயே இருக்கிறேன். எங்கேயா இருக்கிறேன்? நான் நாமக்கல்ல இருக்கேன் பிஎஸ். எங்கே இருக்கிறேன்? நான் குமாரபாளையத்தில் இருக்கிறேன் பிஎஸ். எங்கே இருக்கிறேன்? நான் திருச்செங்கோட்டில் இருக்கிறேன் பிஎஸ். எவ்வளோ நாளா? 1 மாதம் 1.5 மாசமாக தான் இருக்காரு. 10 லட்சம் ரூபா வசூல் பண்ணுறதுக்கு நாம் சாதாரண மக்களிடம், சிறு உற்பத்தியாளர்களிடம், சிறு வியாபாரிகளிடம் வீடு வீடாக சென்று சிறு குருவி சேர்க்கறது மாதிரி சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்று சொல்வார்களே, அப்படி சிறுக சிறுக சேர்த்து நாம் இந்த தொகையை சேர்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு முதலாளியிடம் போன் செய்து சொன்னால் ஒரு சில நிமிடங்களில் அந்த பணம் அவர்களுக்கு வந்து சேரும். ஆகவே கஷ்டமில்லாமல் அவர்களுக்கு பணம் வருகிற போது தண்ணீராக அவர்கள் செலவழிப்பார்கள். நாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பைசாவையும் சேர்க்கிற போது பார்த்து பார்த்து தான் நாம் செலவு பண்ணுவோம். ஆகவே இவை எல்லாவற்றையும் அரசியல் தத்துவார்த்த ரீதியாக மட்டுமல்ல, இந்த மாதிரி அபரிமிதமான பணத்தை செலவழிப்பார்கள், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள், தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவார்கள், வாக்குப்பதிவு எந்திரத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். இப்படி எல்லா விதமான தந்திரங்களையும் மீறி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு நம்முடைய தோழர்கள் அனைவரும், நாம் மட்டும் வெற்றி பெறுவதில்லை, இந்த அணியும் வெற்றி பெற வேண்டும். நாம போட்டியிடுற இடத்துல நாம வெற்றி பெறுறது, மற்ற இடத்துல எவனோ வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொன்னா எப்படி அவங்களை தோற்கடிக்க முடியும்? அப்படி ஒரு நிலைப்பாடு நம்ம எடுக்க முடியுமா? ஆகவே இந்த அணி வெற்றி பெற வேண்டும், மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் நம்முடைய தோழர்கள் இப்போதிருந்தே தேர்தல் பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தலுக்கான நிதியை இன்னும் முடிக்காத இடைக்குழுக்கள் முழு இலக்கையும் நீங்கள் முடித்தாக வேண்டும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் நாம போட்டிருக்கிறது ரொம்ப கம்மியாக தான். தமிழ்நாடு பூரா சேர்த்து நாங்கள் ஒரு 10 கோடிக்கு கோட்டா போடலான்னு பேசணும் மாநில குழுவில். சரி, திரும்ப திரும்ப போட்டு போட்டு எழுதி 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 பார்க்குறோம், 7.5க்கு மேலே எவ்வளவே இல்லை. சரி, 7.5 போடுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்மளால அதுக்கெல்லாம் கேட்டால் கந்தசாமி ஐயோ என்ன தோழர் இவ்வளோ போடுறீங்க, சேலத்துக்காரங்கிட்ட ஐயோ என்ன அவ்வளோ போடுறீங்க அப்படின்னு மாநில குழுவில் எல்லாரும் கதறினோன்னா சரின்ட்டு நாங்களே எல்லாத்தையும் குறைச்சி அதை கொண்டு வந்து சேர்க்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் என்பதுதான் நிலைமை. ஆகவே தேர்தல் நிதி வசூல், தேர்தலுக்கான பிரச்சாரம், இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்கிற திட்டத்தோடு நம்முடைய தோழர்கள் அனைவரும் இப்போதிருந்து செயல்பட வேண்டும். இது தேர்தல் என்பது இடையில் வரக்கூடிய ஒரு பணி. அதே நேரத்தில் நிரந்தரமானது என்பது கட்சியை வலுப்படுத்துவது, கட்சி கிளைகளை செயல்படுத்துவது, கட்சியை விரிவுபடுத்துவது. கட்சி வளரணும், கட்சியில புதிய புதிய பகுதியிலிருந்து மக்கள் வந்து சேரணும். புதிய புதிய பகுதி மக்களுக்காக நாம் போராட்டங்களை நடத்துகிறோம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்துகிறோம். ஆனால் அவர்களை கட்சியில் சேர்ப்பதில் அவ்வளவு கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா அடுத்த போராட்டத்துக்கு போயிடும். இந்த போராட்டத்தை முடிச்சுட்டு உடனே அடுத்த போராட்டத்துக்கு போயிடும். இவங்க அடுத்த போராட்டத்தை நம்ம முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இவங்க மறந்துடுறாங்க. வாங்க சார், அன்னைக்கு கூட நீங்கள் வந்துருந்தீங்க, ஒரு டீ சாப்பிடுங்க சார். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்களே, நம்ம ஆளு ரொம்ப பெருமையாக பரவாயில்லப்பா நம்மளை ஞாபகமெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு டீ சாப்பிட்டு அதோட கதை முடிஞ்சது. நமக்கு அக்கட்சியிலோ அல்லது நம்முடைய வர்க்க வெகுஜன அமைப்புகளிலோ அவர்களை சேர்ப்பது, கட்சியை விரிவுபடுத்துவது, வர்க்க வெகுஜன அமைப்புகளை விரிவுபடுத்துவது, நமக்கான வாக்கு பலத்தை அதிகரிப்பது, நமக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு சில பகுதிகளை தேர்வு செய்து நாம் வேலை செய்வது, அது தேர்தலுக்கு இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அந்த வகையில் கட்சியினுடைய அமைப்பை பலப்படுத்துவது, அரசியல் தத்துவார்த்த ரீதியாக மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றுவது என்பதில் நம்முடைய கவனம் முழுவதும் இருக்க வேண்டும். அந்த வகையில் இப்போது ஏராளமான பணிகள் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக நாமக்கல் மாவட்டம் திகழ்கிறது. கொடுக்கக்கூடிய பணிகளை மறுக்காமல் ஏற்று சிறப்பாக செய்யக்கூடிய வலிமை படைத்த ஒரு மாவட்டமாக நாமக்கல் என்பது இருக்கிறது. இது மேலும் சிறப்பாக வலிமை பெற்ற கட்சியை கொண்ட ஒரு மாவட்டமாகவும் வெகுஜன செல்வாக்கு கொண்ட மாவட்டமாக மாறக்கூடிய வகையில் தோழர்கள் அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.